ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு 10 நாளாக எங்கள் மகன் வீட்டில் சென்னையில் தங்கிட்டு இன்றைக்கி தான் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் வீட்டுக்கு. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் மாவு பால் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை நான் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வந்து வேலை அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டு போனேன். ஆனாலும் இந்த விஷயத்தில் நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாததுனால உங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். நாம் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகணுமாம்மா ஊருக்கெல்லாம் போகிறப்ப. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே கருப்பாக ஒரு பூஞ்சை மாதிரி பிடிச்சிக்குது. இப்போ வந்து எங்கள் பெரிய பையன் சீக்கிரமாகவே ஊர்லேருந்து வந்ததுனால ஃப்ரிட்ஜ் சர்வீஸ்காரங்களை கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டலை உங்களுக்கு. நீங்களும் ஊருக்கு போகிற போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறப்ப ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்துடும். இந்த விஷயம் தெரியாதவங்களுக்காகத்தான் நான் இதை வீடியோவாக போடுறேன். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த ஐட்டமெல்லாம் எடுத்து எங்கள் பையன் வெளியே வச்சுருக்காப்படி. இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வந்து எறும்பு வெளியே வச்சா எறும்பு ஊறிடும் அப்படிங்கிற ஐட்டமெல்லாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பேன். அப்புறமா கடலப்பருப்பெல்லாம் சீக்கிரமாகவே பூச்சி பிடிச்சிரும். ரவையெல்லாம் பூச்சி பிடிச்சிரும். சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை எறும்பு வந்துடும். இதுக்காக நான் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நான் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இதெல்லாமே அடுக்கி வச்சுருவேன். இந்த விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி.